லைஃப்பில் எதுக்காக ஓடுறேனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த கதை. ரயில்வே ஸ்டேஷன் கீழே ஒரு சின்னதாக ஒரு டேபிள் சைஸில் ஒரு கடை போட்டு ஒரு சாப்பாடு கடை ரன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பாட்டி. தினமும் பார்ப்பேன், அந்த பாட்டிக்கிட்ட பெரிய கூட்டம்லாம் வராது, நிறைய பேர்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, சும்மா ஒரு 4 பேர் ரெகுலராக வந்து சாப்பிடுவாங்க. நான் ஒரு நாள் சும்மா சாப்பிடும்போது விளையாட்டாக கேட்டேன், சும்மா காலைல எத்தனை மணிக்கு இருந்து இதெல்லாம் சமைப்பீங்க அப்படின்ட்டு. 4 மணிக்கு எழுந்துப்பங்கன்னு, 4 மணிக்கு இருந்தால் தான் 8 மணிக்கு இதை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னாங்க. எதுக்கு இந்த வயசில் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இதில் வர காசுலாம் பெருசாக எனக்கு காசுலாம் வராது இதில், ஆனால் ஒரு சந்தோஷம் வரும்ப்பா. என்னால் ஒரு 4 பிள்ளைங்க சாப்பிட்டு போகுது, அந்த 4 பிள்ளைங்க திருப்தியாக சாப்பிடுதில்ல. இங்கே யாராவது காசு இல்லைன்னு சொல்லிட்டா கூட அப்புறம் கொடுப்பா தம்பி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு இருக்கிறது ஒரே சந்தோஷம்தான். என்னால் இந்த வேலை செய்ய முடியும், 4 பேருக்கு சாப்பாடு போட முடியுது அப்படின்றதில்ல. சும்மா சொன்னாங்க, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு. இந்த பாட்டி சொன்ன இந்த விஷயம் என் மனசை ரொம்ப வருடிச்சு. அதனால் Day 7 ஆஃப் கற்றுக்கிற அந்த சீரீஸில் இதை சேர்த்துப்போம். ஓகேவா?